வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் 8 சயின்ஸ் யூனிட் 12 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இந்த லெசனோட பார்ட் 4 வீடியோ பார்க்க போகிறோம். நேமிங் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், வேதி சேர்மங்களுக்கு பெயரிடும் முறை. A chemical compound is a substance formed out of more than one element joined together by chemical bond. ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதி பிணைப்பில் ஈடுபட்டு உருவாகக்கூடிய பொருளையே நம்ம என்ன சொல்கிறோம்? வேதி சேர்மங்கள் இல்லைனா கெமிக்கல் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். Such compound have properties that are unique from that of the element that form from them. இந்த சேர்மங்களோட பண்புகள் அவற்றில் இருக்கக்கூடிய தனிமங்களிலிருந்து மாறுபடுது. While naming of this compound specific way are followed. அந்த தனிமங்களுக்கு பெயரிடும் பொழுது specific way ஒரு குறிப்பிட்ட வழிமுறைகள் பயன்படுத்தப்படுது. அது என்னன்றதை பார்க்கலாம். In naming a compound containing a metal and non-metal, the name of the metal is written first and the name of the non-metal is written next after adding the suffix ide to its name. மெட்டல் நான்-மெட்டல் ரெண்டுமே கலந்துருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம எதை எழுதணும் அப்படின்னா மெட்டல் எழுதணும், அதுக்கு அடுத்தது நான்-மெட்டலை எழுதணும். அதுக்கப்புறம் அந்த நான்-மெட்டலோட பேரோட ஐடிஇ அப்படின்றத சேர்த்தணும். இப்போ NaCl, ஸோ சோடியம் குளோரைடு, AgBr சில்வர் புரோமைடு, IDE அப்படின்றத சேர்த்து எழுதணும். செகண்ட் பாயிண்ட், நேமிங் ஏ காம்பவுண்ட் கண்டெய்னிங் ஏ மெட்டல் அண்ட் நான் மெட்டல் அண்ட் ஆக்சிஜன். இல்லை மெட்டல் இருக்குது, நான் மெட்டல் இருக்குது, ஆக்சிஜனும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது முதல்ல மெட்டல் எழுதணும், நெக்ஸ்ட் நான் மெட்டல் எழுதணும். ஆக்சிஜன் எழுதும் பொழுது நம்பர் ஆஃப் தென் 2 அது மாதிரி இருந்ததுன்னா, மோர் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இருந்ததுன்னா அதனுடைய எண்டில் ATE அப்படின்ட்டு ஃபில் பண்ணணும். ஸோ சோடியம் சல்ஃபேட் ATE. இப்போ லெஸ் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது, மெட்டல் நான் மெட்டல் லெஸ் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ எழுதும்போது சோடியம் நைட்ரேட் ITE அப்படின்ட்டு எழுதணும். In naming a compound containing 2 non-metals, the prefix mono, di, tri, tetra, penta, etc. is written before the name of non-metals. Metals non-metal இருக்கும்போது முதல்ல மெட்டல் நேம் எழுதுவோம், அப்புறம் நான்-மெட்டல் நேம் எழுதுவோம். இப்போ ரெண்டுமே நான்-மெட்டலாக இருக்கும்பொழுது அதனுடைய எத்தனை மெட்டல்ஸ் இருக்குது, நான்-மெட்டல்ஸ் இருக்குது அதை கால்குலேட் பண்ணி மோனோ அப்படின்னா 1, டை அப்படின்னா 2, ட்ரை அப்படின்னா 3, டெட்ரா அப்படின்னா 4, பென்டா அப்படின்னா 5. அந்த நம்பரை ப்ரிஃபிக்ஸில் எழுதணும். ஸோ SO2 சல்ஃபர், 2 ஆக்சிஜன் இருக்குது, ஸோ டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு. N2O5 2 அப்படின்னா டை நைட்ரஜன், 5 அப்படின்னா பென்டா, பென்டா ஆக்சைடு. ஆக்டிவிட்டி 4, ரைட் த நேம் ஆஃப் த கெமிக்கல் காம்பவுண்ட். SO3 எஸ் சல்ஃபர், 3 அப்படின்னா ட்ரை, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. Na2SO3 Na metal, so sodium. SO3 number of oxygen 3 இருக்குது, sulfite, sodium sulfite. PCl5 P phosphorus, 5 அப்படின்னா பென்டா குளோரைடு, phosphorus பென்டா குளோரைடு. Ca calcium metal, so calcium chloride. NaNO3 sodium nitrate. BaO barium oxide. Chemical equation, வேதி சமன்பாடு. A chemical equation is a shorthand representation of a chemical reaction with the help of a chemical symbol and formulae. ஒரு வேதி சமன்பாடு அப்படின்றது குறியீடுகள், வாய்ப்பாடுகள் அதை பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு குறியீட்டு முறை. Every chemical equation has 2 components, reactant and product. ஒவ்வொரு வேதி வினைக்கும் 2 முக்கியமான காம்போனன்ட் இருக்குது, ரியாக்டன்ட் ப்ராடக்ட். வினை படுபொருள், வினை விளைபொருள். Reactant are the substance that take part in a chemical reaction and the products are the substance that formed in a chemical reaction. Reactant அப்படின்றது ஒரு வேதிவினையில் ஈடுபடக்கூடிய பொருளை குறிக்கக்கூடிய வார்த்தை ரியாக்டன்ட். ப்ராடக்ட் அப்படின்றது 2 பொருளும் வினை புரிந்து ஒரு புதிய பொருளை கொடுத்தால் அதுதான் என்ன சொல்கிறோம், நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். பிஃபோர் ரைட்டிங் த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் ஆஃப் எ கெமிக்கல் ரியாக்ஷன், எ ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் இஸ் ரிட்டன். ஒரு
சமன்பாட்டை எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஒரு ஸ்கெலிட்டல் சமன் செய்யாத ஒரு ஈக்குவேஷனை எழுதணும். Write the symbols and formula of each of the reactant on the left hand side and join them by plus sign. First என்ன பண்ணுறோம், symbols and symbol plus symbol, arrow symbol, upward arrow symbol அது எல்லாமே எழுதுகிறோம். Then write the formulae of each of the reactant. left hand sideல இருக்கக்கூடியது reactant, right hand sideல இருக்கக்கூடியது product. இந்த ரெண்டு பொருளும் என்ன பண்ணுது, ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல ஆரோ அப்வர்ட் ஆரோ இருக்குது. அப்வர்ட் ஆரோ எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் கேஸ் அப்படின்றத குறிக்குது. ஃபாலோ பை த ஆரோ, இந்த ஆரோ வந்து விச் இஸ் இன்டர்பிரிட்டட் அஸ் கிவ்ஸ் ஆர் ஃபார்ம்ஸ். இது என்ன சொல்லலாம், கிவ்ஸ் அப்படி சொல்லலாம். Mg plus H2SO4 gives MgSO4 plus H2 gas. upward arrow கேஸுக்கும் டவுன்வர்ட் ஆரோ ப்ரிசிபிட்டேட்டையும் குறிக்கும். இப்போ இந்த ரியாக்ஷனில் என்ன போட்டிருக்காங்க, கேஸ் ரியாக்ஷன். த ஈக்குவேஷன் தஸ் ரிட்டன் இஸ் கால்ட் அஸ் ஸ்கெலிட்டன் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்கிறோம், நம்ம ஸ்கெலிட்டன் ஈக்குவேஷன் சொல்கிறோம். Balancing chemical equation. According to the law of conservation of mass, the total number of all the atoms forming in the reactant should be equal to the of all the atoms form the product. Law of conservation of mass என்ன சொல்லுது அப்படின்னா, எவ்வளவு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்கோ அது எவ்வளவு ரியாக்ட் ஆகுதோ அதுக்கு சமமான அளவு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். This law will hold good only when the number of atoms of all types of element on both sides are equal. இந்த law என்ன சொல்கிறது, எல்லா பக்கமும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். A balanced chemical equation is one which the total number of atoms of any element on the reactant side is equal to the total number of atoms of the element on the product side. There are many methods of balancing a chemical equation. Trial and error method, fractional method, and odd number even number method are some of them. Initially, the number of times an element occurs on both sides of the skeletal equation should be counted. சமன் செய்யப்படாத சமன்பாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு புறமும் ஒரு தனிமம் எத்தனை முறை வருது அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். an element which occurs least number of times in reactant and product side must be balanced first. சமன்பாடு இரு பக்கத்துலேயும் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய தனிமத்தை முதல்லையும் இரண்டு முறை வரக்கூடிய தனிமத்தினை அடுத்தும் 3 முறை வரக்கூடிய தனிமத்தை மூன்றாவது தடவையும் என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். when 2 or more elements occur same number of time, the metallic element is balanced first, preference to non-metallic element. இரண்டு எலிமெண்ட்டுமே ஒரே ஒரு 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் ஒரே மாதிரி வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்னா மெட்டாலிக் எலிமெண்ட், அடுத்த ப்ரிஃபரன்ஸ் நான் மெட்டாலிக் எலிமெண்ட்டு கொடுக்கணும். The number of molecules of reactant and products are written as coefficient. reactant and product உடைய coefficient நம்ம எழுதிக்கணும். The formula should not be changed to make the element equal. எலிமெண்ட்டை ஈக்குவேஷனில் சமன் செய்யும் பொழுது சேர்மங்களோட மூலக்கூறு வாய்ப்பாட்டை மாற்றக்கூடாது. fractional method of balancing must be employed only for molecule of an element, oxygen, hydrogen, ozone, P4, and not for a compound, water, ammonia. பின்னங்களை பயன்படுத்தி சமன் செய்கிறதுக்கு ஒரே தனிமத்தின் மூலக்கூறுகள் O2, H2, O3, P4 அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், காம்பவுண்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு சிம்பிள் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போகிறோம். ரைட் த வேர்ட் ஈக்குவேஷன். ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் வாட்டர். நமக்கு தெரியும் ஹைட்ரஜனோட ஃபார்முலா H2, ஆக்சிஜன் O2 gives H2O. This is the skeletal equation. Select the element which is to be balanced first based on the number of times an element occur on both sides of the skeletal equation. Element hydrogen, oxygen. Number of times particular element occur on both sides. Hydrogen, true, oxygen 1. In the above case, both elements occur one time each. Here preference must be given to oxygen because it has higher atomic mass.
இப்போ 2 எலிமெண்ட்டும் ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு. இப்போ ப்ரிஃபரன்ஸ் எந்த எலிமெண்ட்டுக்கு கொடுக்கணும்னா ஹையர் அட்டாமிக் மாஸ். Atomic mass of oxygen 16, ஹைட்ரஜனுக்கு 1. To balance the oxygen, put 2 before H2O on the right hand side. ரைட் ஹேண்ட் சைடில் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, ஏன்னா இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, இந்த இடத்துல ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இங்கே 2 போடுறோம். 2 போடும்போது என்ன ஆகுது? 2 ஆக்சிஜன். இங்கே 2 × 2 4 ஹைட்ரஜன் வருது. ஸோ இட் இஸ் அன் unbalanced equation. So to balance hydrogen, put 2 near hydrogen on the left hand side. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 × 2 4 2 ஆக்சிஜன். ஸோ இந்த இடத்துல ஒரு 2 ஹைட்ரஜன் போட்ட உடனே 2 × 2 4 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன். ஸோ both the sides are equation becomes balanced. Information conveyed by a balanced chemical equation. சமன் செய்யப்பட்ட சமன்பாட்டிலிருந்து நம்ம என்னென்ன தகவல்களை பெறலாம்? A balanced chemical equation gives us both qualitative and quantitative information. சமன் செய்யப்பட்ட சமன்பாட்டிலிருந்து நம்ம அடிப்படையிலான தனிம கூறு சம்பந்தமான விவரங்களை பெற முடியும். It gives qualitative information such as name, symbol, formulae of the reactant molecules taking part in the reaction and those product molecules formed in the reaction. நம்ம என்னென்ன எலிமெண்ட் அதில் ரியாக்ஷனில் இருக்குது, தட் இஸ் நேம், அதனுடைய சிம்பிள், ஃபார்முலா எல்லாமே நமக்கு தெரியும். ப்ராடக்டோட மாலிகுல் எல்லாமே நமக்கு தெரியும். We also can get quantitative information like the number of molecules, atoms of the reactant product that are taking part in the reaction. இந்த வேதிவினையில் எந்த ப்ராடக்ட் ரியாக்டன்ட் எவ்வளவு மாலிகுல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்குன்ற டீட்டெயில்ஸ் வரைக்கும் நமக்கு தெரியும். ஸோ கெமிக்கல் ஈக்குவேஷன் டஸ் நாட் கன்வே த ஃபாலோயிங். எந்தெந்த டீட்டெயில்ஸை வேதி சமன்பாடில் நம்மளால் பெற முடியாதுன்னா ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டர் அண்ட் த ப்ராடக்ட். ஃபிசிக்கல் ஸ்டேட் ஜி அப்படின் போது கேஸ், எல்னா லிக்யூட், எஸ் சாலிட். ஸோ இந்த ரியாக்டன் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கா, லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கா, கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஹீட் சேஞ்சஸ், ஹீட் லிபரேட் ஆகுதா, எக்ஸோதெர்மிக்கா, ஹீட் அப்சர்வ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷனா அப்படின்றது நமக்கு தெரியாது. கண்டிஷன்ஸ் சச் அஸ் டெம்பரேச்சர், ப்ரெஷர், catalyst அண்டர் விச் த ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ். எந்த ஒரு கண்டிஷனில், அதாவது சூடுபடுத்துகிறதா, ப்ரெஷர் அண்டர் த ப்ரெஷரா, கேட்டலிஸ்ட், அப்போ எந்த மூலமாக இந்த ரியாக்ஷன் கண்டிஷனில் நடக்குது அப்படின்றது தெரியாது. கான்சன்ட்ரேஷன், டைல்யூட்டா, கான்சன்ட்ரேட்டா, இந்த ரியாக்ஷன் ப்ராடக்ட் நமக்கு தெரியாது. ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன், எவ்வளோ வேகத்தில் அது நடைபெறுது அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரியாது. By studying quantitative measurement of many reactions, it was observed that the reactions taking place between various substances are governed by certain laws. இந்த அத்தனை ரியாக்ஷனுமே சில விதிகளுக்கு உட்பட்டு தான் நடக்குது. They are called as laws of chemical combination. இதெல்லாம் வேதி சேர்க்கை விதிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்னென்ன விதிகள்? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் பொருண்மை அழியா விதி, மாறா விகித விதி, லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் பெருக்கல் விகித விதி, கே-லூசாக் லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம்ஸ், கே-லூசாக்கின் பருமன் இணைப்பு விதி. Laws of conservation of mass. The law of conservation of mass, which relates the mass of the reactant and product during the chemical chain, was stated by the French chemist Lavoisier in 1774. It states that during any chemical chain, the total mass of the product is equal to the total mass of the reactant. ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் ஒன்றிணைந்து தூய சேர்மத்தை உருவாக்குகின்றன. Consider the formation of ammonia-Haber process from the reaction between nitrogen and hydrogen. Nitrogen 28 grams, hydrogen 6 grams gives ammonia 34 grams. During Haber process, the total mass of the reactant and products are exactly same throughout the reaction. இங்கே டோட்டல் பார்த்தா 34 grams reactant, 34 gram product. So the mass வந்து there is no change in the mass. Now it is clear that mass is neither created nor destroyed during the physical or chemical chain. Thus law of conservation of mass is, அதாவது
இயற்பியல் அல்லது வேதியியல் மாற்றத்தின் மூலமாக நிறையை ஆக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது. இதுதான் என்னது? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், மாறா விகித விதி, states that in a pure chemical compound the elements are always present in definite proportion by mass. ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் ஒன்றிணைந்து தூய சேர்மத்தை உருவாக்குகின்றன. He observed all the compounds with 2 or more elements and noticed that each of such compound had the same element in same proportions irrespective of where the compound come from or who prepared it. அவர் என்ன கடைசியில் ப்ரூவ் பண்ணான்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் கொண்ட சேர்மங்களை அவர் உற்று நோக்கிறாரு. அவை எங்கிருந்து பெறப்பட்டாலும் அல்லது யார் தயாரித்தாலும் அதில் இருக்கக்கூடிய தனிமங்கள் ஒரே விகிதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எக்ஸாம்பிள், வாட்டர் obtained from different sources like rain, well, sea and river will always consist of the same 2 element hydrogen and oxygen. நீரை எந்த ஒரு சோர்ஸ்லேருந்து எடுத்தாலும், மழை நீர், கிணறு, ஏரி, குளம், அப்படி எதுலேருந்து எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய காம்போசிஷன் என்ன தான் இருக்கும், எலிமெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஹைட்ரஜன், ஆக்சிஜன். என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 1:8. ஸோ இட் வில் பி இன் a fixed. Similarly, the mode of preparation of compounds may be different, but their composition will never change. பல்வேறு சேர்மங்களுடைய தயாரிப்பு முறை மாறுபட்டாலும் அதில் இருக்கக்கூடிய தனிமங்களுடைய இயல்பு மாறாது. Hence, this law is also known as law of definite proportion. அதனால இந்த லா என்ன சொல்கிறாங்க, குறிப்பிட்ட விகிதத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால இது மாறா விகித விதி அப்படின்ட்டு அழைக்கப்படுது.